இதில் வந்து டைரக்டரை பற்றி நான் பேசணும். அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார்னா இன்னைக்கு பரவாயில்ல, மேடையில் கொஞ்சம் நல்லாவே பேசினார். எல்லாருக்கும் நன்றி சொல்லி, உண்மையிலே நீங்கள் எல்லாருமே பிரமாதமாக வேலை பார்த்தீங்க. அண்ட் எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு கலையாக இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தி ரியலி ஒர்க் ஸோ வெல். ஆனால் முக்கியமாக இதில் சிவகார்த்திகேயனை நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியும், அப்டேட்லேயே இருக்கார். ப்ரொடியூசர்னால் இப்படி இருக்கணும். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர்னால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அப்ரிஷியேட்டட் தட் குவாலிட்டி இன் யூ. ஹீ வாஸ் அப்டேட்டட் அபவுட் எவ்ரி திங். என்கிட்ட சொல்லார், நீங்கள் அந்த சீனில் நடந்து வரீங்க பாருங்க. எனக்கு என்ன நடந்து வர பற்றியே பேசுகிறாரு, என்ன இது நடந்து வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். படம் தியேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இதில் ஒரு பெரிய உண்மை வந்து மதிப்புக்குரிய கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார், ராதிகா இந்த படம் ஜெயிக்கணும். இது ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார். இந்த படம் வந்து இந்த படம் ஓடலைன்னா எல்லாரும் ராதிகாவை பற்றி பேசுவாங்க. நீ நல்லா நடிச்சிருக்க, பிரமாதமாக நடிச்சிருக்கேங்கிறது நான் படம் வரதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன். ஆனால் இந்த படம் ஜெயிச்சா சிவகுமார் முருகேசன் வந்து ஜெயிக்கணும், அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும். மியூசிக்கில் இருந்து, கேமராவில் இருந்து, அதுவும் அதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஜெயிக்கணும். அதுக்காக இந்த படம் ஓடணும்னு சொன்னார். சிவா உங்ககிட்டயும் அது சொன்னாரா? சொன்னார். ஐ ரியலி தாட் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு டைரக்டர் வந்து சினிமாவை மாற்றுவாங்க. ஒரு மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் வந்தார், பாலச்சந்தர் சார் அவர்கள் வந்தார், அப்புறம் பாரதிராஜா, என் குரு பாரதிராஜா அவர்கள் வந்தார். எல்லாரும் சொன்னார் பாரதிராஜா போல் அவர்னு. பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு தனி பாணி. ஆனால் சிவகுமார் இஸ் கோயிங் டு கிரியேட் அவருடைய தனி பாணி. அதிகம் பேச மாட்டேன். நான் நினைப்பேன், இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நான் அடிக்கடி யூஸ்வலி நான் ஸ்டடி ரொம்ப அது இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ஃபேசினேஷனாகவே இருக்குது. எப்படி வந்து, ஏன்னா நான் ஒவ்வொரு முறை அந்த தியேட்டரில் நின்று படம் பார்க்கும்போது பெண்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொரு பெண்ணை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? தியேட்டருக்காரங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மேடம் கூட்டம் வருது மேடம், தியேட்டருக்கு பாருங்கள் எப்படி கூட்டம் வருதுன்னு. எல்லா பெண்களும் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும், வெறும் பெண்கள் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டும் கூட்டி வராங்க, எல்லாரையும் பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு வராங்க, எல்லாரும் அதை ரசிக்க போகுது. உண்மையிலே என்னுடைய இவ்வளோ நாள் கலை பயணத்தில் இது நான் பார்க்க கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன். நான் ரஜினி சார் கூட நடித்த 3 முகம் படம் 100 டேஸுக்காக ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸி. ஆனால் அதில் சில்க் ஸ்மிதா இருந்தனால எல்லாரும் சில்க் ஸ்மிதாவை தான் பார்த்தாங்க. நான் சைடில் பட் ஓகே, அதெல்லாம் சும்மா ஜோக். ஐயோ, எது சொன்னாலும் ஜோக்காக கூட சொன்னாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தெரியாமல் சிவகுமார் என் பின்னாடி சிரித்தார். அது மாதிரி இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் சித்திக்கு அப்புறம் நிறைய பெண்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன் சொசைட்டியில். நான் சீரியல் எடுக்க போது நான் அப்படி தான் நினச்சேன். பட் இதில் டைரக்டர்கிட்ட எனக்கு பிடிச்சது கேரக்டர் பில்டிங். அந்த கேரக்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், அந்த கேரக்டரை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இங்கிறது அவ்வளோ ஒரு திறமை. அதாவது நீங்கள் பாரதி ராஜா ஒப்பிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அவர் வந்து தனி கேட்டகரி. அவர் சினிமாவை வந்து ஒரு புரட்சி பண்ணார். கண்டிப்பாக சிவகுமார் நீங்கள் அந்த புரட்சியை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் அந்த புரட்சியை நீங்கள் வந்து அதனால தான் நான் உங்கள் செய்யோட பற்றி திருப்பி நான் பேசுகிறேன். சிவா கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்கிறேன் சிவான்னு. பட் அவரை நான் இப்போ எஸ்கேன்னு கூப்பிட்றேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்பில். ஒன்று என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்று ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்டர். ஸோ 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னார். பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேற்றே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அப்புறம் வேற அப்படின்னு முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க, இப்போ கிழவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெலுங்கு பேசுகிறேன், தெலுங்குலேருந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்னால ஆட்டோமேட்டிக். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அடுத்த படத்தில் நம்ம ஈக்குவலாக
செய்கிறோம். ஓகே, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.